நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நடிகர் மற்றும் தேமுதிக தலைவரான கேப்டன் என்று எல்லோராலும் அன்போடு அழைக்கப்பட்டவர்தான் விஜயகாந்த். இவர் கடந்த டிசம்பர் 28ஆம் தேதி அன்று மியாட் மருத்துவமனையில் உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்தார் என்ற தகவல் வெளியானது. இதையடுத்து அரசியல் கட்சி தலைவர்களும் கட்சி தொண்டர்களும் பொதுமக்களும் திரையுலகினரும் திரண்டு வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தினர். அவருடைய உடல் தீவுத்திடலிலிருந்து கோயம்பேட்டுக்கு கொண்டு வரப்பட்டது. தேமுதிக அலுவலகத்தில் அவருடைய உடல் அடக்கம் செய்ய ஏற்பாடும் செய்யப்பட்டிருந்தது. அவருடைய உடலை நேரில் வந்து நடிகர் நடிகைகளும் அஞ்சலி செலுத்திவிட்டு அவருக்கு கண்ணீரும் சிந்தினர். ஆனால் ஒருவர் மட்டும் அங்கு வரவே இல்லை என்று பொதுமக்கள் இன்னும் அவர் மீது கோபத்தில்தான் உள்ளனர். முடியாத நடிகர்கள் தங்கள் மீது எந்த குறையும் வந்துடக்கூடாது என்பதற்காக வெளிநாட்டில் இருந்து கொண்டே தான் வருத்தப்படுவதாக வீடியோ வெளியிட்டுள்ளனர் அல்லது ட்விட்டர் பக்கத்தில் விஜயகாந்துக்காக இரங்கல் செய்தியை தெரிவித்துள்ளனர். ஆனால் இவர் ஒன்றுமே தெரிவிக்காமல் ஒரு வீடியோ கூட வெளியிடாமல் இருப்பதால் ரசிகர்கள் அவர் மீது கோபத்தில் உள்ளனர். ஆம், அவர் வடிவேலு தான். நடிகர் வடிவேலு எப்படி இவ்வளவு பெரிய இடத்திற்கு வந்தார் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான். ஆனால் அவர் சினிமாவில் இவ்வளவு பெரிய நடிகராக வலம் வந்ததுக்கு கேப்டன் மட்டும்தான் காரணம். ஏனென்றால் சின்ன கவுண்டர் படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைக்காமல் அல்லாடும்போது விஜயகாந்த் தான் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார். அப்போது வடிவேலுக்கு சம்பளம் குறைவுதான். அதற்கு பிறகு வடிவேலுக்கு நிறைய படத்தில் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்ததும் விஜயகாந்த் தான். குறிப்பாக இந்த அளவிற்கு வடிவேலு வளர்ந்ததுக்கு காரணம் விஜயகாந்த் என்றுதான் மொத்த சினிமா வட்டாரமும் கூறுகின்றது. வடிவேல் வளர்ந்த பிறகு விஜயகாந்த் வீட்டிற்கு முன்னாடியே வீடும் வாங்கினார். அந்த நேரத்தில் விஜயகாந்தின் உறவினர் ஒருவர் இறந்துவிட்டார். அவருக்கு வடிவேலின் வீட்டிற்கு எதிர் வீடு. துக்கம் விசாரிக்க வந்த சொந்தக்காரர்கள் வடிவேல் வீட்டுக்கு முன்பக்கம் காரை நிறுத்திவிட்டு சென்றனர். இதனால் வடிவேலு கோபப்பட்டு வண்டியை எடுக்குமாறு அவர்களிடம் பிரச்சனை செய்துள்ளார். சடலத்தை எடுத்தவுடன் வண்டியை எடுத்துவிட்டு புறப்படுவோம் என்று விஜயகாந்த் உறவினர்கள் சொல்ல இங்குதான் விஜயகாந்துக்கும் வடிவேலுக்கும் மோதல் ஏற்பட்டதாக சொல்லுகின்றனர். அதற்கு பிறகு விஜயகாந்துக்கு நெருக்கமான துணை நடிகர் மீசை ராஜேந்திரன் பட வாய்ப்பை ஏற்படுத்தி தருவதாக கூறி அலுவலகத்திற்கும் அழைத்துள்ளார். அப்போது வடிவேலு மீசை ராஜேந்திரனை அவமானப்படுத்தி வெளியில் அனுப்பியதாக சொல்லப்படுகின்றது. இந்த தகவல் விஜயகாந்துக்கு வர உடனே மீசை ராஜேந்திரனை கூப்பிட்டு வடிவேலுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டுள்ளார். அழைப்பை எடுக்காததால் மீசை ராஜேந்திரன் அப்படி சொன்னதை கேட்டு அவர் செய்தார் என்றால் அவரை ஏன் நீங்கள் சும்மா விட்டீங்க என்று கேட்டுள்ளார். இல்லை கேப்டன், அவர் பெரிய காமெடி நடிகர் என்று சொல்ல, என்ன பெரிய நடிகர், இப்படி பண்ணலாமா என்று கேட்க, நடிகர் சங்கம் வரும் என்று ராஜேந்திரன் பதிலளித்துள்ளார். என்ன நடிகர் சங்கம் வரும், நம்மளை மீறி நடிகர் சங்கம் வந்துடுமா என்று கேட்டுள்ளார். அவனுக்கு சின்ன கவுண்டர் படத்தில் வாய்ப்பு கொடுத்தது நான் தான். மாற்று துணி கூட இல்லாமல் இருந்தவனுக்கு 8 வேட்டி 8 சட்டைன்னு வாங்கி கொடுத்தது நான் தான் என்று கர்வமாக சொன்னார் விஜயகாந்த். இப்படி அவங்களுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனை இருந்துக்கிட்டு இருந்தது. ஒரு நாள் விஜயகாந்தோடைய அந்த கட்சி தொண்டர்கள் விஜயகாந்துக்கு வேண்டப்பட்டவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, வடிவேலு விஜயகாந்தோட வீட்டுக்கு முன்னாடி பிரச்சனை பண்ணதால் அவரோட வீட்டில் கல்லை விட்டு எரிஞ்சிருக்காங்க. அப்போ அவரோட ஜன்னல் கண்ணாடி உடஞ்சி அந்த ஜன்னல் கண்ணாடி உடஞ்ச கல்லோடு சேர்த்து அவங்க பொண்ணு மேலே பட்டு தலையில் அடிபட்டு மண்டை உடஞ்சிருக்குது. அதுக்கப்புறம் அவங்கள கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு போனதுக்கப்புறம் நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி தேமுதிக கட்சி நிர்வாகத்து மேலே வடிவேலு போய்ட்டு கேஸும் கொடுத்துருக்காரு. விஜயகாந்த் மேலே வந்து கேஸும் கொடுத்துருக்காரு. உடனே இந்த சம்பவம் பரபரப்பாக பேச ஆரம்பித்த உடனே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை அப்படின்ற மாதிரி மீடியாவில் வந்து பெருசுப்படுத்திட்டாங்க. ஆனால் இது வரைக்கும் விஜயகாந்த் வடிவேலை பார்த்து எந்த குத்தமும் சொல்ல, சண்டையும் பிடிக்கவே இல்லை. ஆனால் இதுக்கப்புறமும் நம்ம வடிவேலு அமைதியாக இருந்திருக்கலாம். வேணும்னே தேமுதிகவுக்கு நான் எதிராக பிரச்சனை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவில் போய் இணைஞ்சி நம்ம கேப்டன் விஜயகாந்தை பற்றி தரக்குறைவாக பேசினார். அதுக்கப்புறம் பொதுமக்கள் எல்லாரும் அவர் மேலே அதிருப்தி அடைஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சினிமா திரைத்துறையிலையும் வந்து அவருக்கு பெருசாக பட வாய்ப்பு யாருமே கொடுக்கல. என்னதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டைன்னாலும் பொது விஷயங்களில் பொது இடங்களில் ஒருத்தர் பற்றி இவ்வளோ கேவலமாக தரக்குறைவாக பேசக்கூடாது, அதனால் இவருக்கு யாரும் பட வாய்ப்பு கொடுக்காதீங்கன்னு சொல்லி அவரை அந்த திரைத்துறையினரே ஒதுக்கி வச்சுருந்தாங்க.
ஆனால் இப்போ கேப்டன் இறந்ததுக்கு அப்புறமாவது நடிகர் வடிவேலு அவருடைய இறுதி அஞ்சலிக்கு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ உள்ள பொதுமக்கள் பேசுனாங்க. ஆனால் அங்கே அவர் வந்திருந்தா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே பார்த்திங்கன்னா புரிஞ்சுது போல். அதனால தான் அவர் அங்கே வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கருத்தும் தெரிவிக்கிறாங்க. ஏன்னா அவருடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தர் அவரை பற்றி சொல்லியிருக்காரு. இப்போ சோஷியல் மீடியாவில் எல்லாரும் வடிவேலை பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வடிவேலு வராததுக்கு உண்மையான காரணம் எனக்கு தான் தெரியும். வடிவேலு அன்னைக்கு முழுக்க அழுதுகிட்டு சாப்பிடாமல் இருந்தார். கேப்டனோட இறுதி அஞ்சலிக்கு அவரால் போக முடியலன்னு சொல்லி ரொம்பவும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தார். அன்னைக்கு முழுக்க அவர் சாப்பிடவே இல்லை. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு அவருக்கு நல்லது செஞ்சுருக்கார் போல். அதனாலே அவரால் அங்கே வர முடியாத போச்சு. ஆனால் அவர் வராததுக்கு என்கிட்ட காரணம் சொன்னார். என்ன காரணம் அப்படின்னா, விஜய் மீதே செருப்பு வீசினாங்க, நான் மட்டும் வந்திருந்தா என் மேலே கல்லை கொண்டு வீசியிருப்பாங்க. நல்லா நடந்துகிட்டு இருக்கிற அந்த இறுதி அஞ்சலி என்னால் தடப்படக்கூடாது, ஒரு பெரிய அவமானம் ஏற்படக்கூடாது. எல்லாரோட அரசியல் கட்சி தலைவர்களும் எப்படி மரியாதையோடு போனாங்களோ அதே மாதிரி போகணுன்றதுக்காக தான் நான் அங்கே வராமல் இருந்தேன். இன்னொரு முக்கியமான விஷயம், என் தாயார் இறந்தப்போ எனக்கு யாரும் ஆறுதல் சொல்லவே இல்லை, என்னை நலம் விசாரிக்கவே இல்லை. அப்புறம் ஏன் நான் மற்ற நடிகர்கள் இறக்கும்போது போகணும், மற்ற நடிகர்களுக்கு நான் ஏன் உதவணும் அப்படின்ற மாதிரியும் ஒரு வெறுப்போடையும் சொல்லியிருக்காராமா. இது இந்த தகவல் இப்போ தான் செய்தியில் வைரலாக போயிட்டுருக்கு இணையத்தில். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.